1000 கேள்விகளோடு கர்த்தர் என் கூட எப்படியெல்லாம் பேசுவாங்க, இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பேசுவாங்களா அப்படின்ற அநேக கேள்விகளோடு இருக்கிற உங்கள் மத்தியில கர்த்தர் இந்த விதமாய் நீங்க இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா இந்த விஷயத்தினால கர்த்தர் உங்களோடு பேசுவாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கோம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அழகான வசனத்தின் மூலியமா கர்த்தர் இந்த விதமாய் உங்களோடு பேசுவார் என்று நான் உங்கள் மத்தியில பேச ஆசைப்படுறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராய் இம்மட்டுமாய் இதுவரைக்கும் நம்மளை நடத்தின தேவன் அவருடைய வார்த்தையினால தான் நடத்துறாங்க. வேற எதுலையும் நம்மளை நடத்தல என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளை பலப்படுத்தும். அவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளை தைரியப்படுத்தி நடத்தும். அவருடைய வார்த்தை தான் நம்மளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம் நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உன் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உன் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல நிறைவேறினதை நம்ம அழகாய் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல இது யோவேல் தீர்க்கதரிசியினால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தந்த ஒரு மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தை. அந்த நாட்கள்ல சிறையிருப்பிலையும் அந்த நாட்கள்ல பலவிதமான கஷ்டத்திலும் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தையா இந்த யோவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார். வருங்காலத்துல உங்களுடைய இளைஞர்களும் சரி, உங்கள் குமாரரும் சரி, உங்கள் குமாரத்திகளும் சரி தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவர் கர்த்தரின் நாமத்தை அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதன் மூலியமா கர்த்தர் எப்படிப்பா என் கூட பேசுவாங்கன்ற கேள்வியோடு இருக்கிற உங்கள் மத்தியில நான் சொல்றேன். வேதத்துல நடந்த ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு அழகாக நான் சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த இடங்கள்ல ஜனங்கள் மிகப்பெரிய நெருக்கத்திலும் மிகப்பெரிய கஷ்டத்திலும் மிகப்பெரிய துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்து இருந்த நேரத்துல அங்க அவர்கள் எல்லாம் மேல் வீட்டு அறையில கூடியிருந்து ஜெபிக்கிற நேரத்துல அங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில இறங்கும்போது, அந்த பெந்தகோஸ்தே நாளில் அவர்கள் மத்தியில அந்த 120 பேர் மத்தியில இறங்கும்போது அங்க பலமாய் கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டதை நம்ம வாசிக்கலாம். அவர்களுக்குள்ளே வந்த ஒரு காரியம் என்னன்னா தைரியம் என்கிற ஒரு விஷயம் நடந்தது. அந்த தைரியம் வந்ததுனால அங்க சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்க ஜனங்கள் ஆச்சரியமா பார்க்கும்போது அவர்கள் மத்தியில எளிமை நின்று பேதுரு இப்படி பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமான வரலாற்றை அங்க பேசுகிறதை நம்ம வாசிக்கலாம். அந்த ஆவியானவர் வருகிறதுக்கு முன்னாடி அவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய கஷ்டத்திலையும் மிகப்பெரிய துன்பத்திலையும் அடுத்த எதிர்காலத்தின் கேள்வியிலையும் இருந்த அவர்கள் மத்தியில இந்த ஒரு வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தினது, இந்த ஒரு வார்த்தை அவங்களை திடப்படுத்தினது என்பதை நான் இந்த இடத்துல தெளிவாக உங்கள் மத்தியில சொல்றேன். இந்த வார்த்தையை தான் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ட்ரீம்ஸ் அண்ட் விஷன் will become with God presence. அவருடைய பிரசன்னத்துல நம்ம உட்காரும் போது ஆவியானவர் தரிசனத்தின் மூலியமாயும் சொப்பனங்கள் மூலியமாயும் அவர் நம்மத்திலே பேசுகிறவராய் இருக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க யோசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளிலும் சரி, அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம வாஸ்து பார்த்தாலும் சரி, அநேகர் மத்தியில ஆண்டவர் தரிசனத்தின் மூலியமாய் பேசினார். சாமுவேல் தரிசனத்தின் மூலியமா ஆண்டவர் பேசினாங்க. எகிப்து ராஜாவாகிய பார்வோனோடு ஆண்டவர் தரிசனத்தோடு பேசினாங்க. யோசேப்போடு தரிசனத்தோடு பேசினாங்க. யாக்கோபோடு ஆண்டவர் தரிசனத்தோடு பேசினாங்க. இப்படி ஆண்டவர் தரிசனத்தோடு அநேகர்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்காங்க என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். அப்ப தரிசனம் என்பது யார் மூலயமாய் வரும் என்றால் ஆவியானவர் மூலயமா தான். அப்ப ஆவியானவர் மூலயமா வரணும், அப்படி எனக்கு அப்படிப்பட்ட தரிசனம் வரணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்விகளோடு இருக்கிற உங்கள் மத்தியில கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுறாங்க. நானும் அதை கற்றுக்கொள்றேன், நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. அவரிடத்துல காத்து கொள்ளுகிறவர்கள், காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில உண்மையாகவே அவர் நம்ம மத்தியில கிரியை செய்வாங்க. இந்த 120 பேரும் அந்த மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். காத்திருக்கும் போது பலன் அடைந்தார்கள்னு வசனம் வாசி. அப்ப காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தான் பலன் கண்டிப்பா நடக்கும் என்பதை வசனம் தெளிவா சொல்லுகிறது. இந்த காத்திருப்புக்கு நான் இன்னொரு காரியத்தையும் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன், விசுவாசம். வரப்போகிற நாட்கள்ல நடக்கிற காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவரும் அதை நான் விசுவாசத்துக்கு ஈக்குவலா நான் சொல்றேன். விசுவாசத்தோடு காத்திருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் கண்டிப்பாய் ஒரு நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்வாங்க. அதர் வரைக்கும் நம்ம காத்திருக்கிறவர்களா இருக்கும்போது ஒரு புதிய பலனையும் ஒரு புதிய கிருபையும் தருவாங்க. உங்களிடத்துல தரிசனத்தோடு பேசின ஆண்டவரிடத்துல பொறுமையாய் காத்திருங்க. அந்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேறும். ஒருவேளை ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு காத்திருக்கிறீங்களா?
ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட கனவு மூலியமாயோ இல்லை தரிசனத்தின் மூலியமாயோ இல்லை வேற ஒரு ஊழியக்காரரின் மூலியமாயோ இல்லை வார்த்தையின் மூலியமாயோ என்கிட்ட பேசி இருக்கிறாங்க. ஆனா அது இன்னும் நடக்கலன்னு சில பேர் காத்திருக்கிறீங்களா? காத்துருங்க, ஒரு நாள் கண்டிப்பாய் நிறைவேறும். அந்த நிறைவேறும் போது இந்த உலகத்திலே யாருமே கொண்டிராத மிகப்பெரிய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் இந்த வார்த்தையை கை கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கண்டிப்பாய் தருவாங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வசனம் சொல்லப்படுகிறது, குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் காண்பார்கள்னு சொல்லப்படுகிற வசனத்தின்படியா நாங்கள் எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்கிறவர்களாயும் அவர் எங்களிடத்துல பேசுகிறவராயும் அப்படிப்பட்ட ஒரு உறவுல நாங்கள் காணப்படணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஆண்டவர் இடத்துல. நாங்க தயவு செஞ்சு ஆண்டவரே எங்க கூட இந்த ஒரு சூழ்நிலையில எங்களோடு இருங்கப்பா, எதிர்காலத்தில் நடக்கிற காரியத்தை எங்கள் மத்தியில் பேசுங்க. பைபிளில் நிறைய பேரோட பேசியிருக்கீங்களே, எங்க கூடயும் பேசுங்கன்னு ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் மத்தியில் பேசுவாங்க. கர்த்தர் கண்டிப்பாக கிரியை செய்வாங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்குரிய எல்லா வேலைகளையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாங்க.